மருத்துவத்தினுடைய முன்னேற்றத்திற்கான வழிவகை தமிழ்நாட்டில் இருக்குது. இப்படி இருப்பதை தட்டி பறிக்கும் விதமா அந்த நீட் தேர்வு இருக்குது. நீட் தேர்வு என்பது மாணவர்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய வன்முறை. இப்போ ரெசிக்னேஷன் பண்றதுனால ஒருத்தர் கேட்டாங்க வந்து எல்லாம் நின்றுமா அப்படின்னு. பட் இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் அக்கௌண்டபிலிட்டி. ஒருத்தர் வந்து எங்களுக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு நான் ரிட்டர்ன் போறேன் அப்படின்னு ஓடி போறாரு. ஒரு ஆர்பிஎஃப் சோல்ஜர் அவர் காலை ட்ரிக் பண்ணி விட்டு அவரை கீழே உழுக வச்சு புள்ளி பண்றாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துலலாம் சொன்னார் நீட் தேர்வுக்கு எதிரான முன்னெடுப்பு எடுப்பேன்ட்டு. ஆனால் ஆட்சி அமைத்து 2 மாதமாவது அதற்கான முயற்சி அவர் தொடங்கிட்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. People were sexually harassed in that protest. லத்தி சார்ஜ் மட்டும் இல்ல, அந்த மாதிரி பிடிக்கணுமா அந்த மாதிரி அடிக்கணுமான்ற நிலைமையில இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இங்க வர முடியல, பட் ஆனா இது ஒரு லீடிங்கா போயிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இது 100 நாள் போகுது அப்படின்னா அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். டெல்லியில கடந்த 2-3 நாட்களா நடக்கக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய மாணவர்கள் போராட்டம் அப்படிங்கிறது மேல அடக்குமுறையை ஏவி அந்த மாணவர்களை மிக கொடூரமா தாக்கியிருக்காங்க காவல்துறையினரும் மத்திய அரசாங்கமும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாலிடாரிட்டி தெரிவிக்கிறதுக்காக இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்கள்ல போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில கடந்த 2 நாட்களா இங்க பாலன் இல்லத்துல சிபிஐ ஆபீஸ்லயும் சிஜேபி மற்றும் சிபிஐ மற்றும் பல்வேறு மாணவர்களும் சேர்ந்து இங்க போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. மாணவர்கள் மட்டும் இல்லாம பல்வேறு தரப்பினரும் நாம இப்ப இங்க களத்துல இருக்கோம். இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டியில இருந்தும் சிபிஐல இருந்தும் தோழர்கள் நம்மளோட இருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் முழுக்க டெல்லியில இருக்கிறவங்களுக்கு சாலிடாரிட்டி தெரிவிக்கிறதுக்காக மட்டும்தானா, இல்ல பேன் நீட் கொண்டு போற வரைக்கும் இந்த போராட்டம் தொடருமா? டெல்லியில வைத்திருக்கக்கூடிய போராட்ட கோரிக்கை என்பது அந்த வந்து 2 நாள் போராட்டம் இல்ல. கல்வியாளர் அறிவியல் கல்வியை அனுபவபூர்வமாக லடாக்கில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொண்டு சேர்த்த தோழர் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுங் வந்து 21 நாள் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அந்த உண்ணாவிரத்தில் அவர் கைது செய்யப்பட்ட பிறகு போராட்டம் தீவிரமடையுது. அந்த போராட்டம் தான் 2 நாள், மொத்தம் 25 நாட்களுக்கு மேலாக இன்று வரை அந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்குது. அந்த போராட்டம் ஜனநாயக முறையில் நடக்குது. அந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை என்பது முதல்ல வந்துட்டு இன்று அதாவது மே மாதம் 3ஆம் தேதி இந்திய அளவில் நடைபெற்ற நீட் தேர்வில் வந்து 27 லட்சம் மாணவர்கள் எழுதினாங்க. அந்த 27 லட்சம் மாணவர்கள் எழுதிய நீட் தேர்வில் முறைகேடு நடந்திருக்குது. அந்த முறைகேடு எங்க நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல கோட்டாங்கிற மாவட்டத்தில் நடந்திருக்குது. போன வருடமும் பல்வேறு விதமான ஒன்றிய அரசுடைய தேர்வு முறைகேடுகள் வந்து அந்த கோட்டாங்கிற மாவட்டத்தில் தான் நடக்குது. அந்த கோட்டாங்கிற மாவட்டத்தை ஆளுவதும் பாஜக தான், அந்த மாநிலத்தை ஆள்வதும் பாஜக தான், இந்தியாவை ஆள்வதும் பாஜக தான். இப்படி எல்லாத்திலையும் பாஜகவுக்கு தொடர்பு இருக்குது. இந்த நிலையில இந்த 27 லட்சம் மாணவர்கள் எழுதிய தேர்விற்கு முறைகேடு நடந்ததற்கு பொறுப்பேற்று ஒன்றிய அமைச்சர், அதாவது ஒரு குற்றம் நடந்திருக்குன்னா குற்றத்துக்கு காரணமானவர்கள் அந்த குற்றத்தை செய்தவர்கள் தண்டிக்கப்படணும், அதான அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அதனால இந்த 27 லட்சம் மாணவர்கள் எழுதிய தேர்வுக்கு முறைகேடுக்கு பொறுப்பேற்று அந்த துறையினுடைய அமைச்சரான தர்மேந்திர பிரதான் பதவி விலகணுங்கிறது எங்களுடைய முதல் கோரிக்கை. 2வது வந்து நீட் தேர்வினால் உயிரிழந்த குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கணும். 3வது கோரிக்கை என்னன்னா, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்த டெல்லியில கடந்த 2 தினங்களாக ஜனநாயக முறையில அமைதியான வழியில இந்திய அரசியலமைப்பு சட்டம் காட்டிய வழிமுறையில போராட்டத்தை முன்னெடுத்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபியினர் மாணவர் இளைஞர்கள் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. மிக கடுமையான சித்திரவதை அரங்கேற்றப்பட்டிருக்குது. தண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டிருக்குது. லத்தியில வந்து ஆணி சொருகப்பட்டு அடிக்கப்பட்டிருக்காங்க. மண்டைகள் உடைஞ்சிருக்குது. கால்கள் முறிவு ஏற்பட்டிருக்கு, கைகள் முறிவு ஏற்பட்டிருக்கு. பலருடைய நிலை என்னன்னு தெரியல. பலர் மீது கடுமையான சட்டப்பிரிவுகளில் வழக்கு செய்யப்பட்டிருக்கு. இதற்கு பொறுப்பேற்று ஒன்றிய அரசு அத்தனை வழக்குகளையும் திரும்ப பெறணும். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவிக்கணும். 4வது கோரிக்கை என்னன்னா, தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக கேட்டு வருவது நிரந்தர நீட் விலக்கு. எதற்காக நாங்கள் நிரந்தர நீட் விலக்கு கேட்கிறோம்னா, ஒன்றிய அரசு வந்து நாடாளுமன்றத்தில் சொல்லுது. நாடாளுமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, 3 மாவட்டங்களுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை இந்திய அளவில் ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குது. தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புகளோட எண்ணிக்கை வந்து பல்லாயிரக்கணக்கில் இருக்குது.
தமிழ்நாடு வந்து இந்தியாவுடைய மருத்துவ சுகாதாரத்துறையினுடைய தலைநகரமா இருக்குது. மருத்துவத்தினுடைய முன்னேற்றத்திற்கான வழிவகை தமிழ்நாட்டில இருந்து இருக்குது. இதற்கு காரணம் தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பில் மேம்பட்டு இருக்குது. இப்படி இருப்பதை தட்டி பறிக்கும் விதமா அந்த நீட் தேர்வு இருக்குது. நீட் தேர்வு என்பது மாணவர்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய வன்முறை, மாணவர்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய அராஜகம். அந்த தேர்வை வந்து முழுமையா ரத்து செய்யணும். இதைதான் தொடர்ச்சியா 2017 இருந்து இன்று வரை தமிழ்நாடு மாணவர்கள், இளைஞர்கள், கரப்பான் பூச்சிகள், சிஜேபி அனைத்து தரப்பினரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதை வலியுறுத்தி தான் இந்த 4 கோரிக்கைகளையும் ஒன்றிய அரசு நிறைவேற்றி தரணும். இந்த 4 கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில போராட்டம் நடக்குது. அவர்களுக்கு ஆதரவா அதே கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில, பாலநிலத்துல, டி நகர்ல சிஜேபி தலைமையில மாணவர்கள், இளைஞர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தோழர் சொன்ன மாதிரி வந்து தமிழ்நாடு எப்பவுமே மெரிட்டோக்ரஸிக்கு அகேன்ஸ்டா தான் இருந்திருக்கு. நாங்க 2017 வந்து நீட்டுக்கான போராட்டங்கள்லாம் வந்து நடைபெறுது வந்துட்டு தான் இருக்கு. இப்போ நேஷன் வைடா வந்து கவர்மெண்ட் ஷுட் டேக் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் முதல்ல வைக்கிறாங்க. கவர்மெண்ட் ஒரு கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ ரெசிக்னேஷன் பண்றதுனால ஒருத்தர் கேட்டாங்க வந்து எல்லாம் நிந்துருமா அப்படின்னு. பட் இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் அக்கௌண்டபிலிட்டி. மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கவர்மெண்ட் அதை கேட்கும், அதுக்கான என்ன ஸ்டெப்ஸோ அதை பண்ணும், தப்பு பண்ணா அதுக்கு நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்போம் அப்படின்றாங்க. ஸோ இந்த ப்ரொடெஸ்ட் வந்து அந்த அக்கௌண்டபிலிட்டிக்காக முதல்ல ஒரு நடத்துறோம். அதுக்கு அடுத்தது தோழர் சொன்ன மாதிரி நீட்டுன்றத பேன் பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோமோ அடுத்தடுத்த ஸ்டெப், அதுக்கான ப்ரொடெஸ்ட், அதுக்கான கோரிக்கைகள் நாங்க வச்சுட்டே தான் இருக்கோம். தோழர், இப்ப நீங்க சிஜேபியில இருக்கீங்க, நீங்க தான் இதை முன்னெடுத்து நடத்துறீங்க. ஸோ சிஜேபி அப்படின்ட்டு வரும்போது கரப்பாம்பூச்சின்னு மாணவர்களை ரொம்ப ஏளனமா பேசிய இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு பிறகுதான் அந்த இயக்கம் ஆரம்பிக்கப்படுது. ஸோ இந்த இடத்துல இந்த போராட்டத்திற்கான நோக்கம் அப்படிங்கிறது எங்க இருந்து தொடங்குச்சு? ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க, அவர் உடனே அங்கிருந்து நாங்க தூக்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா அப்படி ஒரு விஷயம் நடக்கல. அந்த அந்த ப்ரொட்டஸ்டை கலைக்கணும், அவர் அங்கதான் ஹைலைட்டா அவர் தான் இருக்காரு. அவர் அங்கிருந்து தூக்கிட்டு போயிட்டா இந்த போராட்டம் கலைஞ்சிரும் அப்படின்ற எண்ணத்துல, நோக்கத்துல தான் அவர் அங்க தூக்கிட்டு போயிருக்காங்க. மறுபடியும் இன்னொரு கேஸ் ஃபைல் பண்றாங்க, அவங்க ஒய்ஃபை ஃபைல் பண்றாங்க. அங்க என்ன சொல்றாங்கன்னா அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு, அவரோட உடம்புல இருக்க விட்டமின்ஸ் எல்லாம் ரொம்ப லோ ஆயிடுச்சு, பொட்டாசியம், அயோடின்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை அங்கேயே வச்சு ட்ரீட் பண்ணியிருக்காங்க. என்ன இப்போ வரைக்கும் அவர் அங்கேருந்து ஹங்கர் ப்ரொடெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ட்ரிப்ஸ் மட்டும் தான் நாங்கள் போட்டுருக்கோம், வேற எதுவும் பண்ணலன்னு சொல்றாங்க. இது அங்கே அந்த ப்ரொடெஸ்ட் இருக்க இடத்துலயே வச்சு ஜந்தர் மந்தர்லேயே பண்ணிருக்காங்க. அவர் அங்கேருந்து ரிமூவ் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பார்க்க விடாம பண்ணி, கூட அந்த ப்ரொடெஸ்டர்ஸையும் பார்க்க விடாம பண்ணி அவரை இப்போ ஒரு ஐசோலேட் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும்? அவருக்கு ஃப்ரீடம் இருக்கு, அவர் ஹங்கர் ப்ரொடெஸ்ட் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்றாங்க. ஏன் இன்னும் வரைக்கும் யாரும் அவரை பார்க்கறதுக்கே கோர்ட்ல வந்து இப்போ நம்ம கேஸ் ஃபைல் பண்ற மாதிரி இருக்கு. அவர் அங்கிருந்து மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இன்னொரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. இந்த மாதிரி எத்தனை கேஸ் ஃபைல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? நாங்கள் ஒரு ஃபேமிலி மெம்பர் அவங்க போய் மீட் பண்றதுக்கே இப்படி ஒரு இஷ்யூ. அடுத்த நாள் இதை கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் இந்த இஷ்யூனால தான் இன்னும் இன்டென்சிஃபை ஆகி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வர்றாங்க. பேரிகேட் போடுறாங்க, பேரிகேட்டை வெல்டிங் வைக்கிறாங்க. பக்கத்துல அதாவது வர ஸ்டூடெண்ட்ஸை ஃப்ரேம் பண்ணணுன்றதுக்காக ஒரு கண்டெய்னர் ஃபுல்லா ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்ல பார்த்தா கார் கண்ணாடியை போலீஸே உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு அதை இவங்க தான் பண்ணாங்க, இந்த ப்ரொடெஸ்டர்ஸ் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நிறைய வீடியோஸ், வைரல் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எங்களுக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு நான் ரிட்டர்ன் போறேன் அப்படின்னு ஓடி போறாரு. ஒரு ஆர்பிஎஃப் சோல்ஜர் அவர் காலை ட்ரிப் பண்ணி விட்டு அவரை கீழே உழுக வச்சு புள்ளி பண்றாங்க கரெக்ட்ல. ஸோ கலர் ட்ரெஸ்ல யூனிஃபார்ம்லேயே இல்லாத ஒருத்தர்லாம் ரோட்ல உட்காந்து நீங்க யாரு, எதுக்கு நீங்க கையில லத்திய வச்சு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்காக போய் அடிக்கிறாங்க. டெல்லியில இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இவங்க பாராமிலிட்டரி ஃபோர்ஸை இறக்குனதே தப்பு. நம்ம டெல்லியில நடக்கிறத பேசுறோம். நேத்து இங்க எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம்லயுமே கூட அங்க போராடின மாணவர்கள் மேல அடக்குமுறை நடந்திருக்கு. அவங்களை தூக்கிட்டு போறது, அவங்களை அடிக்கிறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் பார்த்தோம். ஸோ இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் சரியா கையாளுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்கையே காவல்துறை என்பது அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு ஏவல் துறையா தான் இருக்குது. போராடக்கூடியவர்களை அச்சுறுத்தும் விதமா செயல்படுறாங்க. அது ஜனநாயக போராடுவது ஜனநாயக உரிமை, அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு உரிமை. அந்த உரிமையை பதிக்கும் விதமா காவல்துறை செயல்படுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. காவல்துறைக்கு என்ன வேணும்னா காவல் காக்கிறது, பாதுகாப்பு வழங்குவது. அதை விட்டு காவல்துறை வந்து போராட்டத்தை ஒடுக்கும் விதமா செயல்படுறது கண்டிக்கக்கூடிய விஷயம். அதை தவிர்க்கலாம். தமிழ்நாடு அரசு வந்து மாணவர்களுடைய ஓட்டையும் இளைஞர்களுடைய ஓட்டையும் வாங்கி தான் அரசாங்கம் ஆட்சி அமைச்சிருக்கு. அதனால தமிழ்நாடு அரசு வந்து மாணவர்களையும் இளைஞர்களையும் அப்ரோச் பண்றதுல அவங்க கிட்ட நடந்துக்கக்கூடிய விதத்துல வந்து இன்னும் வந்து அனுபவம் தேவை. அவர்கள் நிறைய கற்றுக்கொள்ளணும். அவர்களுக்கு அரசியல் பக்கம் இல்லைன்னு தான் நினைக்கிறோம்.
இந்த நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு தொடர்ச்சியா குரல் கொடுத்துட்டே இருக்காங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும். இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சரும் அந்த நிலைப்பாட்டில தான் இருக்காரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் எதுவும் பேசாததுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துலலாம் வந்து சொன்னாரு நீட் தேர்வுக்கு எதிரான முன்னெடுப்பேன் எடுப்பேன்ட்டு. ஆனா ஆட்சி அமைத்து 2 மாதமாவது அதற்கான முயற்சி அவர் தொடங்கிட்டாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. அதை அவர் வந்து தெளிவுபடுத்தணும். ஏன்னா நீட் தேர்வு என்பது அனிதாவினுடைய மரணத்துல தொடங்கி இன்னைக்கு அணுகீர்த்தனா மரணம் வரை எத்தனை பிள்ளைங்க, எத்தனை மாணவிகள், நம்ம வீட்டு பிள்ளைங்க தற்கொலை செஞ்சிருக்கு. இதுக்கு யாரு காரணம்? அரசாங்கம் காரணம். அரசாங்கம் வந்துட்டு ஒரு தவறை செய்யுது, அந்த தவறை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஃபர்ஸ்ட் கல்வி தான் என்ன, தகுதியை வளர்ப்பதுதான் கல்வி. ஒண்ணுமே தெரியாத ஒருத்தரை வந்து எல்லாம் தெரிந்தவராக மாற்றுவதுதான் கல்வி. ஆனா உனக்கு தகுதி இருந்தாதான் நீ காலேஜுக்குள்ள நுழைய முடியும், நீ தகுதி இருந்தாதான் மருத்துவர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது வந்து நீட் தேர்வு என்பது மாணவர்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய வன்முறை. இந்த வன்முறையை தமிழ்நாடு அரசு உணர்ந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு அதற்கு எதிராக களமாடுகிறது. கடந்த ஆட்சியில 2 முறை தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஒருமனதான் நீட்டுக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தற்போதைய தாவேக அரசும் தமிழ்நாடு சட்டமன்றத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் முன்னிலையில மீண்டும் நீட் எதிர்ப்பு மசோதாவை கொண்டு வரணும். அந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் கவனத்துக்கு அனுப்பணும், அதற்கு அனுமதி பெறணும். தமிழ்நாட்டிற்கு நிரந்தர விலக்கு என்பதுதான் ஒரே தீர்வு. இனி எந்த ஒரு மரணமும் நீட்டினால் ஏற்படக்கூடாது. ஒவ்வொரு உயிரும் மகத்தானது, மதிப்பிற்குரியது. உயிர்களை பாதுகாக்க வேண்டும். கல்வி என்பது அடிப்படை உரிமை, அதை தருவதுதான் அரசின் கடமை. அதன் பொறுப்பு உணர்ந்து அரசாங்கம் செயல்படும். அது எங்களுடைய கோரிக்கையா வேண்டுகோளா அரசாங்கத்துக்கு முன்வைக்கிறோம். இப்ப இந்த விஷயத்துல எதிர்கட்சியினர் சரியான முறையில செயல்படுறாங்க நினைக்கிறீங்களா? ராகுல் காந்தி அவர்கள் நேற்று கைது செய்யப்படுறாரு. அதற்கு முன்பாக இந்த ஒரு முறைகேடு, கொஸ்டின் பேப்பர் லீக், இந்த முறைகேடு தொடர்பா அவர் தான் முதல்ல குரல் கொடுத்து இதை பெரிய விஷயமா ஆக்குறாரு. ஆனா ஜந்தர் மந்தர்ல இவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்துட்டு இருக்குன்னு சொல்லும் போது அங்க போய் அவர் பார்க்கல. பிரதமர் இல்ல முன்பு ஒரு போராட்டம் நடத்துறாரு, கைது செய்யப்படுறாரு. அது வெறும் அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் இருக்கு அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி எல்லாம் இருக்கு. உங்களுடைய பார்வை எப்படி? எதிர்கட்சிகள் இது சரியா கையாளுறாங்க நினைக்கிறீங்களா? போராடுவது எல்லாத்துக்குமான உரிமை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில போராடுறாங்க. போராட்ட களத்துக்கு வந்துருக்காங்க. அதுக்கே நாங்க வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா எல்லாருமே போராடுறதுக்கு வந்துட்டாங்க, அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர், இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரதமர் வீட்டை முற்றுகையிட்டு கைதாயிருக்காங்க. அவர் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்துக்கு போகணும். ஏன்னா அது ஒரு மக்கள் மூவ்மெண்ட். அது மக்களுக்காக, மாணவர்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஆகச்சிறந்த மூவ்மெண்ட். அது மாணவருடைய எழுச்சி, மாற்றத்துக்கான ஒரு முயற்சி. அதுல வந்து எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கணும். முற்போக்காளர்கள், ஜனநாயகவாதிகள், தேசியவாதிகள், பகுத்தறிவாளர்கள், கல்வியாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், அரசியல் கட்சியினர் எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கணும். ஏன்னா இந்த போராட்டம் வந்து போராடுபவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, மாணவர்களுக்கு மட்டும் மருத்துவராக வாய்ப்பா தாங்க, அவர்களுக்கு மட்டும் விளக்கத்தாங்கன்னு சொல்லி நாங்க போராட்டம் பண்ணல. எங்களுடைய போராட்டம் என்பது ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் நீட்டுக்கு எதிரான வன்முறை நிகழ்த்தாமல் இருக்கணும். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவர்கள் கனவு காணுவதற்கான உரிமை இருக்குது. அவர்களை கனவு நிறைவேற்றுவதற்கான கடமை வந்து அரசாங்கத்துக்கு இருக்குது. ஆனா அரசாங்கமே அவர்களுடைய கனவை தட்டி பறிக்கிறத நாங்க எதிர்க்கிறோம். அதுக்காக அந்த போராட்டம். எதிர்கட்சி தலைவர், எல்லா கட்சிகள், ஜனநாயகவாதிகள், முற்போக்கு எல்லாருமே வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். அதான் எங்களுடைய எண்ணமா இருக்குது. போராட்டத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வில் அடுத்த கட்ட நோக்கம் என்னவா இருக்கும்? இது வந்து ஒரு அறவழி போராட்டம், அமைதி வழியில நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். தமிழ்நாடு இளைஞர்கள் வந்து முன்னெடுத்து அந்த ஒரு போராட்டம் வந்து தொடர்ச்சியாக 3வது நாளாக நடைபெற்று கொண்டிருக்குது. நேற்றைய நாள்ல வந்து நிறைய தரப்பட்ட மக்கள்கள், குறிப்பா வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து பிரபலமான ஒரு சில நபர்களும் வந்து அவர்களுடைய ஆதரவு கருத்துக்களை வந்து தெரிவித்திருந்தாங்க. இது ஒட்டுமொத்தமான இந்தியாவுடைய இளைஞர்களுக்கான ஒரு போராட்டம். இது அப்படிதான் நம்ம இந்த ஒரு போராட்டத்தை வந்து பார்க்கணும். அங்கே இளைஞர்களை வந்து அடக்குமுறை கொண்டு அடக்கின ஒரு விஷயம் வந்து மிகவும் கண்டனத்துக்குரியது. மத்திய அரசு தவறாக இளைஞர்களை வந்து சித்தரிக்கக்கூடியது மிகவும் கண்டனத்துக்குரியது. இளைஞர்கள் மீது, மாணவர்கள் மீது கை வைத்தது மிகவும் கண்டனத்துக்குரியது. இதே ஜந்தர் மந்தர்ல ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயிகள் போராட்டம் நடத்தப்பட்டுச்சு. அது கிட்டத்தட்ட 11 மாசம், 1 வருஷம் கிட்ட நடந்துச்சு. அதன் பிறகுதான் அவங்களுக்கான நீதி வந்து கிடைச்சது. அந்த பில்ஸ் எல்லாம் திரும்ப பெற்றாங்க. இப்பயும் அதே ஜந்தர் மந்தர்ல இன்னைக்கு ஒரு போராட்டம் தொடங்கி இருக்கு அப்படின்னா, பேன் நீட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இது அவ்வளவு தூரம் கொண்டு போக வேண்டியிருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல கூடிய விரைவில் இந்த மத்திய அரசு செவி சாய்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்து ஜந்தர் மந்தர்ல மட்டும் போராட்டம் நடக்கல, இந்த நீட்டுக்காக மட்டும் இல்ல, கென் டேம்க்கு 7 இடத்துல மொத்தம் நிறைய போராட்டங்கள் நடக்குது. இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா, ஏதோ ஒரு லாங்கஸ்ட் ப்ரொடெஸ்ட் அந்த விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. சோ அதனால கேக்குறேன். புரியுது.
அதுதான் நான் கமிங் டு த பாயிண்ட் இஸ் ஏதோ ஒரு இடத்துல the government should take accountability. ஏதோ ஒரு இடத்துல கவர்மெண்ட் அதோட வேலையை செய்யாதனால தான் இத்தனை புரட்சி வந்து ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்டா மாறிட்டு வருது. ஸோ அட் சம் பாயிண்ட் இஃப் கவர்மெண்ட் இஸ் ரெடி டு லெண்ட் தேர் இயர்ஸ், நம்ம சொல்ற விஷயத்த அவங்க கேட்டு ஒரு ஸ்டெப்பை எடுத்தாலே கவர்மெண்ட் மேல மக்களுக்கு நம்பிக்கையும் வரும், அடுத்தடுத்த விஷயம் நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கும். இன்னொன்னு இது ஒரு ரெசிஸ்டன்ஸா காட்டுறோம். நீங்க என்ன சொன்னாலும் அதை நாங்க கேட்காம இருப்போம், நாங்களும் அதுக்கு ஒத்துழைப்போம் அப்படின்றது கிடையாது. யூத் ஆர் ஹியர், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹியர் டு ப்ரொடெஸ்ட் ஃபார் தேர் ஓன் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு எதிர்காட்டை தான் நான் இதை பார்க்குறேன், எக்ஸாம்பிளாக தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ இஃப் இந்த ரெசிக்னேஷன் நடந்து கவர்மெண்ட் வந்து பேச ஆரம்பிச்சாலே பீப்புள் வில் லிசன் அண்ட் வில் காம் டவுன். பட் தட் டசன்ட் மீன் வி ஆர் கோனா ஸ்டாப் த ப்ரொடெஸ்ட். இது அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு எல்லாரும் என்ன எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து தான். ஆனால் நீட் பேன் பண்ற வரைக்கும் 2017 ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு, அது மேற்கொண்டு போயிட்டே தான் இருக்கும். நாங்க டெய்லி அப்படியே ரோட்லயே உட்காரு இல்லையா, எப்போ வெளில வந்து இதுக்கான வாய்ஸ் அவுட் பண்ணுமோ we will voice out. That's the whole point. இது அப்படியே கண்டினியூ ஆகுமானா we don't know what will happen in the future, but only expectation is government should take accountability. நாங்க கேட்குற 2 விஷயத்த முதல்ல பண்ணுங்க, which is அவரை ரிசைன் பண்ணும் அண்ட் இத்தனை உயிர் வந்து பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு, அவங்களுக்கு என்ன அப்படின்றத சொல்லுங்க. இன்னொன்னு, இப்ப நீங்க கேட்டீங்க தமிழ்நாடு போலீஸ் எப்படி இருக்காங்கன்னு, we still have hope in தமிழ்நாடு போலீஸ். ஏன்னா இங்க ஜல்லிக்கட்டு மாதிரியான போராட்டங்களை பார்த்து வந்த ஊர் இது. இந்த இடத்துல இன்னும் ஒரு ஹோப் இருக்கு, அதாவது இந்த மாதிரி இந்த அளவுக்கு மோசமா நடக்காது அப்படின்னு. பட் டெல்லி போலீஸ் பண்றது அது போலீஸா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. அவங்க வந்து ஆர்மி ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னா பேர் இல்ல, பேட்ச் நம்பர் இல்ல, கலர் ட்ரெஸ், நார்மல் ட்ரெஸ் போட்டு ஒருத்தவங்க லத்தியால அடிக்கிறாங்க. விமன் சேஃப்டி, நம்ம வந்து ஏன் விமனுக்காக மட்டும் பேசுறீங்க, மென்னுக்காக பேசுற நிறைய கேள்வி வருது. ஆனா விமன் சேஃப்டி இருக்கு, நாங்க எல்லாம் கொடுக்குறோம்னு சொல்லி people were sexually harassed in that protest. லத்தி சார்ஜ் மட்டும் இல்ல, அந்த மாதிரி பிடிக்கணுமா, அந்த மாதிரி அடிக்கணுமான்ற நிலைமையில இருக்கு. க்ளோத்ஸை வந்து கிழிக்கிறது. ஸோ வல்னரபிளான பொசிஷன்ல இந்த விமனை தள்ளிட்டா அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு போர்ட்ரேல், இந்த நினைப்பே தப்புன்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நினைப்பு இருக்கிற ஒரு கவர்மெண்ட் இதை கேள்வி கேட்கலன்னா அப்போ வாட் ஆர் வி ஹியர் ஃபார்? டிக்டேட்டர்ஷிப்பா, நாங்க அட்டோக்ராட்டிக்கா இருக்கோம் அப்படின்னாது சொல்லுங்க. டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்க கூடாது, சோஷியல் மீடியா பின்னாடி ஒளிஞ்சுக்க கூடாது. அப்போ ஒரு நார்மல் பர்சன், இப்ப நாங்க எல்லாமே வந்து we don't hold big power. இப்ப நாங்க வந்து வேலைக்கு போயிட்டு வரோம், நாங்களே மீடியாவை சந்திக்க ரெடியா இருக்கும் போது இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க ஏன் மீடியாவை சந்திக்கல? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. இதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எடுத்தாலே people will gain their trust. இது வந்து 2 கட்சிக்கு நடக்கிற சண்டை கிடையாது. பிஜேபி இதுக்காக மட்டும், பிஜேபினாலே இப்படிதான் அப்படின்றதுக்கு இல்ல, நீங்களுமே மக்களுக்காக கேட்டு மக்களுக்காக வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. பட் இந்த கவர்மெண்ட் அது பண்ணல, அதனாலதான் people are rioting. So if they start to take accountability, I believe இது எல்லாமே கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் திரும்பியும் அகைன் நீட்ன்ற அடுத்த பேச்சு வரும்போது திரும்பி இதே மாதிரி ப்ரொடெஸ்ட் நாங்க பண்ணுவோம், ரெசிஸ்டன்ஸ் கொடுப்போம், எங்களோட பேச்சை கேளுங்க அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ அகைன் ஒன் லாஸ்ட் கொஸ்டின், when it comes to யங்ஸ்டர்ஸ், இங்க வந்து போராட்டத்துல கலந்துக்கிறதுக்காக ஆர்வமா குடும்பமா வர்றது நம்ம பாக்குறோம், குழந்தைங்களை எல்லாம் தூக்கிட்டு யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாம. ஆனா பட் ஸ்டில் இன்னும் ஜனநாயகன் FDFSக்காக இந்த ஒரு போராட்டம் குறித்து எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாம இருக்கவங்களும் இருக்காங்கல்ல, சோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? we politicize yourself. எல்லாமே வந்து வாழ்க்கையில் எல்லாமே பாலிடிக்ஸ் தான், ஸ்போர்ட்ஸ், ஆக்டிங் எல்லாமே பாலிடிக்ஸ் தான். யாரோ ஒன்று ஏதோ ஒன்று பண்றாங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு அர்த்தம், அதை பாருங்க. ஸோ இப்போ நீங்க ஜனநாயகம் படத்தை தான் நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்றீங்க அப்படின்னா அப்போ வேர் இஸ் ஹியூமனிட்டி? மோர் தென் ஒரு 1000 கோடி அது அடிக்குதா இல்ல? நானே கேட்டேன், நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கரெக்டா எப்படி இந்த டைம் ப்ரொடெஸ்ட் வருது, எதிர்ப்பா பண்றாங்க அப்படின்னு. இது கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் ஆன போட்டி கிடையாது. ஒருத்தர் ஹீரோ ஒருத்தர் வில்லன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளால என்னைக்குமே டெமோக்ரஸி ஹியூமனிட்டிக்காக நிக்க முடியாது. யாரு சரியா இருக்காங்களோ அவங்க பக்கம் போய் நிக்கணும். whoever is oppressed, oppressor பக்கத்துல போய் நிக்கணும். அதுதான் நம்ம கேட்கிறோம். இங்க இத்தனை பேர் அடி உதப்படுறாங்க, அதை விட அந்த படத்துலயுமே வந்து நம்ம மக்களுக்காக நிக்கணும் தான் பேசியிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ அவர் சொல்றதை ஃபாலோ பண்றீங்கன்னா ப்ளீஸ் கம் அண்ட் ப்ரொடெஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் அண்ட் ஸ்பெண்டிங் யுவர் மணி தேர். நாங்க காசு கேட்கல, எதுவும் கேட்கல, சாப்பாடு இல்லாம கொடுக்குறாங்க. அதனால தயவு செஞ்சு ப்ரொடெஸ்ட்ல வாங்க. ஐ பிலீவ் எல்லா லீடர்ஸும் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என் படத்துக்கு வான்றதை விட ஒரு லீடர் வந்து நான் நல்ல விஷயத்துக்காக நிக்கிறேன், நீயும் வந்து நில்லுடான்னு தான் சொல்லுவாங்க. நான் நம்புறோம். we still have that belief. So if you still want to follow your leader, அவங்க படத்துலயுமே அதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ரொடெஸ்ட்ல வந்து கலந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இங்க வர முடியல, பட் ஆனா இது ஒரு லீடிங்கா போயிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இது 100 நாள் போகுது அப்படின்னா அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.